ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பிரெட் ரோல் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் பிரெட்டும் பொட்டேட்டோவும் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த பிரெட் ரோல் செஞ்சிடலாம். இந்த ரோல் செய்கிறதுக்கு நான் 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட தோல் ரிமூவ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க கையால் இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷரால் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கேப்சிகமை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. ப்ரெட்டில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிச்சிடாதீங்க, ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பிடிச்சதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மீதம் உள்ள மாவுலையும் சிலிண்டர் ஷேப்க்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கான ரோல் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் ரோல் செய்கிறதுக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பிரெட் எடுத்திங்கன்னா அந்த பிரெட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிரெட்டில் இருக்கிற ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிரெட்டில் இருக்கிற ஓரங்களை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரோல் செய்கிறதுக்கான பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. அகலமான பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் பிரெட்டை லைட்டாக நனைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நினச்சி எடுத்த ப்ரெட்டை வீடியோவில் பார்க்குற மாதிரி அழுத்தி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு செட்டு கூட ப்ரெட்டில் தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை உள்ளே வச்சு பொட்டேட்டோ வெளியே வராத மாதிரி ப்ரெட்டை வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே மீதம் உள்ள பிரெட் துண்டுகளையும் தண்ணீரை நினச்சி பொட்டேட்டோ ரோலை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பொட்டேட்டோ பிரெட் ரோல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ரோலை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துக்கோங்க. ரோல் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக வெந்து இந்த மாதிரி கலர் மாறின ஒன்று இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி வேக விட்டுருங்க. பாருங்க, சூப்பரான பிரெட் பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிருச்சு. இந்த ரோலை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே மீதி உள்ள ரோல்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான வெஜ்ஜு பொட்டேட்டோ பிரெட் ரோல் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதுலேருந்து ஒரு ரோல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெளியே மொறுமொறுன்னு இருக்கு. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சூப்பரான பொட்டேட்டோ வச்சு பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோல் கூட கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியான ரோல் டேஸ்ட்டு வருங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.